சொர்க்கம் நரகம் ரெண்டு தாங்க வந்து. நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவேன், கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போவேன். சொர்க்கத்தில் வந்து உனக்கு ராஜா மாதிரி அப்படி ஒரு ஒரு வரவேற்பு வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது. நரகத்தில் போனீங்கன்னா உன்னை எண்ணெய் சட்டியில் போடுவாங்க, அப்புறமா வந்து கடாயில் தீச்சு எடுப்பாங்க. இப்படிலாம் ஒரு நம்பிக்கை, மதங்களை தாண்டி ஒரு நம்பிக்கை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, திருப்பதியில் நடந்த சம்பவம், நேற்று நடந்த சம்பவம் கொஞ்சம் மனதையே வந்து உலுக்கிடுச்சு வந்து ஒரு நிமிஷம் வந்து. ஏன்னா உலக புகழ்பெற்ற ஒரு கோவில், வைணவ தலம் வந்து திருப்பதி. உலகத்தில் உள்ள எந்த மூலையில் இருக்கிறவங்களும் வந்து அங்கே தான் வழிபடுவாங்க. தொடர்ச்சியாக பார்த்தா இலங்கையிலேருந்து இந்த ராஜபக்ஷே இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் முதல் விசிட் வந்து திருப்பதிக்கு தான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள போய் சந்திப்பார் வந்து. என்னங்க ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் வந்து வைணவ கோவிலை கும்பிட்றாரு, இந்து மதத்தை ஆதரிக்கிறார், நம்மளாம் ஏன் நம்பிக்கைங்க அது அப்படின்ற மாதிரி. மற்ற நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், ஒரு சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாலிவுட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் அவங்க காதலரோடு அந்த படிக்கட்டில் திருப்பதியில் உள்ள அந்த இது கீழே திருப்பதியிலிருந்து திருமலா வரைக்கும் அந்த படிக்கட்டிலேயே ஏறி அவங்க போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தெலுங்கு சினிமாவில் ஒரு பெரிய பிரபலம் அடைஞ்சவங்கன்னு. ஜான்வி கபூர் கூட முதல் படமாக சவுத் இந்தியா படமாக ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு புகழ்பெற்ற தலம் வந்து திருப்பதி வந்து நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லைனாலும், நான் வந்து தென் மாவட்டத்தில் கொஞ்ச நாள் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நான் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, திருப்பதிக்கு எப்படி டக்குன்னு கிளம்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க வந்து. அது வந்து பெரிய இது. இப்போ நமக்கு வந்து சபரிமலை போகிறது பெரிய இது இப்படிலாம் போனோமான்னு பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி தான் அவங்க தென் மாவட்டத்தில் இருக்கணும். எப்படி போனோம் ஏது போனோம், நீங்கள் என்னங்க ஏறி உக்காந்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் திருப்பதி. உண்மை தான் அது. இங்கே சென்னைக்கு திருப்பதிக்கும் இதுவே இல்லை வந்து. ஒரு இதை கூட சொல்லுவாங்க வந்து, திருப்பதி எங்களுது தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் கேட்டப்போ, சென்னை எங்ககிட்ட கொடுத்துருங்க, திருப்பதி நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீல்லாம் நடந்தது. திருத்தணியை மாப்போசி போராடி அதை வாங்கினார் வந்து. இன்னும் கொஞ்சம் போராடி இருந்தால் திருப்பதியும் வாங்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் சரி, அந்த வரலாறுக்குள்ளே போக வேணால். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. அந்த சொர்க்கவாசல் திறப்பை அனைவரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய விஷயமா, பெரியதுவா அந்த வெடியற்காலம் அல்லது அந்த நள்ளிரவு அந்த சொர்க்கவாசலை வைணவ தலங்கள் எல்லா வைணவ தலங்களிலும் திறப்பாங்க. உலக புகழ் பெற்றது வந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள சொர்க்கவாசல். அதுதான் திருப்பதி. வருஷம் அந்த இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த சொர்க்கவாசல் திறப்பு அந்த தரிசனத்திற்காக இலவச டோக்கன் வாங்க சென்றவர்கள், இலவச தரிசனம் வாங்க சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு இடிபட்டு இது வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பேச வரைக்கும் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. 34 பேர் படுகாயம் அடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். என்னங்க இது இப்போ பெரிய வேதனையாக இருக்குது வந்து. என்ன இதில் இந்த மக்கள் யார் மேலே தப்பு, என்ன விஷயம் அப்படின்ட்டு நேற்று நைட்லேருந்து நான் சில தெலுங்கு ஊடகங்கள், சில தெலுங்கு நிருபர்கள் இவர்களிடம் பேசினப்போ கிடைச்ச தகவல் இதுதான். பொதுவாக வருஷம் வந்து திருப்பதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் வந்து புரட்டாசி மாதம் தான் ஒரு பெரிய உற்சவம் ஒன்று நடக்கும் வந்து. சுவாமி வந்து ஒரு திருவிழா, அந்த திருவிழா வந்து புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் உள்ள வந்து புரட்டாசி மாதம்லாம் தயவுசெய்து திருப்பதிக்கெலாம் போயிட முடியாது அப்படின்னு. என்னென்னா அந்த குடோன் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அடைச்சிடுவாங்க இலவச தரிசனத்துக்கு. அங்கே வந்து நீங்கள் அதாவது ஒவ்வொரு பகுதியை வந்து இங்கே இருக்கிற குடோன் வாங்க, ஒவ்வொரு பகுதியாக கேட்டை திறந்து விடுவாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கடைசியில் அந்த பெருமாளை பார்க்குறதுக்குள்ளே இதுக்கப்புறம் நம்ம திருப்பதி வரணுமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது, பார்த்த பிறகு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்கிறேன் நான், வெளியே வந்த பிறகு இதுக்கப்புறம் எப்போ நம்ம திருப்பதி வர போகிறோன்ற ஒரு ஆவல் இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. சந்திரனுக்கான ஒரு ஸ்தலம்னுவாங்க வந்து. சந்திரன் பொதுவாக வந்து இந்த என்ன சொல்ல ஆஸ்லேஷன் மன சம்பந்தப்பட்ட ஒரு, அதனால் நாங்கள் போனால் ஒரு மன நிம்மதியாக இருக்குது சொல்லுவாங்க. திருப்பதி போயிட்டு வந்தோம், ரொம்ப நிம்மதியாக இருக்குது, திருப்பம் வந்தது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த புரட்டாசி மாதம் அந்த உற்சவம் இருக்கு இல்லைங்களா, அந்த திருவிழா இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விழா, ஒரு உற்சவம் எது வேணாலும் சொல்லலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. நீங்கள் மற்ற கோயில்களில் 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். வைணவ தலங்களில் நம்ம திருவல்லிக்கணி பார்த்தசாதி கோயிலில் கூட பெரிய ஃபேமஸ் வந்து கட்டி விட்டு அந்த திருவல்லிக்கணியை ஜேன்னு இருக்கும். அது அப்படி இருக்கும் பார்த்தசாரியை பார்க்குறதுக்கு. திருப்பதியில் மட்டும் 10 நாள் அந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா இருக்கும். அந்த சொர்க்கவாசல் வந்து 10 நாளில் நீங்கள் போயிட்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை போய் தரிசனம் பண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு பேர் புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் ரைட்டு, இது வருடம் நடந்துக்கிற ஒரு விஷயம். இந்த தடவை ஏன் இந்த மாதிரியான ஒரு குளறுபடி ஏற்பட்டது, என்ன காரணம் என்று நாம் விசாரித்து போட்டு கிடைத்த தகவல். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு 7-8 மணி வாக்கில் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் வந்து
சொர்க்கவாசல் தரப்புக்கு கூட்ட நெரிசலில் திருப்பதியில் ஒரு பெண்மணி உயிரிழந்துட்டாங்க. அவங்க வந்து சேலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின் பொழுது ரொம்ப இதாகிடுச்சு. அந்த காணொலிலாம் வந்திருந்தது, எக்ஸ் வலைதளத்தில் வந்திருந்தப்போ பார்த்தா நமக்கே என்ன. அப்புறம் நேரம் போக 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 நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் இறந்துட்டாங்கன்னு இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ். அதை தாண்டி சரி, என்னதான் அங்கே நடந்தது, யார் அங்கே தவறு செய்தார்கள், எங்கே அங்கே குளறுபடி ஏற்பட்டது, சரியான நிர்வாகம் இல்லையா, சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்கே சரியாக பண்ணலையா, யார் மீது தான் தவறு, இந்த மக்கள் இப்படி தான் கண்மூடித்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக ஓடுவாங்களா, தெய்வத்தை எங்கே இருந்தாலும் சில பேர் தெய்வத்தை மனசார நினச்சாலே போதும் அப்படின்வாங்க. சில பேர் நாங்கள் வந்து ஒரு தீபத்தை கொளுத்தி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து அதை வணங்கினா போதுன்னுவாங்க. சில பேர் அந்த கடவுள் இருக்கிற அந்த ஊர் இருக்கிற பகுதியை நோக்கி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்து அந்த பகுதிக்குள் போய் நீங்கள் எத்தனையோ பெருமா கோயில் இருக்குது, எத்தனையோ ஐயப்பன் கோயில் இருக்குது இந்து மதத்தில், எத்தனையோ முருகர் கோயில் இருக்குது. ஆனால் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் சபரிமலைக்கும் திருத்தணிக்கும் திருச்செந்தூருக்கும் ஏன் இவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஸ்தலத்தில் போய் அங்கே வழிபட்டால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அங்கே ஒரு மன நிம்மதியாக இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். இது கூட பார்த்திங்கன்னா அதாவது வந்து நாளைக்கு தான் வந்து 10ஆம் தேதி, நாளைக்கு தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வந்து நாளை தொடங்கி 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த 10 நாட்களுக்கான இலவச டோக்கன், இந்த 10 நாளுக்கு நீங்கள் டோக்கன் எடுத்தால்தான் திருப்பதியில் வந்து சாமி தரிசனம் செய்ய முடியும். இல்லைன்னா வந்து இலவச தரிசனம் கிடையாது வந்து. அப்படின்றனால தான் வந்து எக்கச்சக்கமான கூட்டம் ஆந்திராவை தாண்டி, தெலுங்கானாவை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி, உலகத்திலிருந்து தெற்காசியாவிலிருந்துலாம் கூட வந்துட்டாங்க வந்து. அப்படி ஒரு கூட்டம். கீழ் திருப்பதின்னு வாங்க இல்லைங்களா, கீழ் திருப்பதியில் மொத்தம் 8 கவுண்டர் இதுக்காக வந்து இந்த டோக்கன் கொடுக்கறதுக்காக. மேல் திருப்பதியில் திருமலாவில் ஒரு கவுண்டர் வந்து 1,20,000 பேர் டோக்கன் வந்து அந்த தரிசிக்கிறதுக்கான இந்த எண்ணிக்கை வந்து 1,20,000 பேருக்கு தான் அந்த டோக்கன் விநியோகிக்கப்படும். சரி, வந்தவங்க 1,20,000 பேரா அப்படின்லாம் அந்த கணக்கெடுப்புலாம் தாண்டி இந்த தவறு எங்கே நடந்தது அப்படின்னு 8 கவுண்டர் தந்துங்களாங்களே, ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கவுண்டர் வந்து திருப்பதியில் பிரித்து விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பதில் குறிப்பாக நிவாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ரெண்டு கவுண்டர் பக்கத்தில் 2 கவுண்டர் தந்துருக்காங்க. அந்த நிவாஸ்ன்ற பகுதியில் 10 வரிசை இருந்திருக்குது. பொதுவாகவே வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே நீங்கள் இது பண்ணாலும் ஆண் பெண் பிரித்து விடுவாங்க. இங்கே அது மாதிரி ஆண் பெண் இல்லாமல் 10 வரிசை. அந்த வரிசையில் வந்து ஜனம் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. கோவிந்தா 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 நாராயணா ஒரே சத்தம். அது திருப்பதி ஏழுமலையானுக்கே உரிய மகிமைன்னு கூட சொல்லலாம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து திரும்பவும் வந்து அப்படி ஒரு, ஏன்னா உலகத்திலேயே வந்து பணக்கார சாமியார் அப்படின்வாங்க வந்து, மாற்று கருத்து கிடையாது. உலகத்தில் பல மூலையில் இருந்தும் தினமும் லட்சக்கணக்கான பேர் தரிசனம் செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் திருப்பதி. இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது தவறு எங்கு நடக்கிறது என்றால், எனக்கு வந்து ஒரு தெலுங்கு மீடியா நிருபர் சொன்னது தான், இந்த நிவாஸ் பகுதியில் 10 வருஷம் இருக்குங்களா, அதில் ஒரு வரிசை ஒரு பகுதியை வந்து போலீஸ்காரங்க திறந்து விட்றாங்க அப்படின்ற ஒரு திறந்துடுறாங்க. ஒரு முன்னறிவிப்புலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. திறந்து விட்டவுடனே நீங்கள் அந்த குடவுன்ற சொல்லாங்க இல்லைங்களா, அந்த இலவச தரிசனத்துக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான்லாம் போயிருக்கேன், கேட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது அங்கே கிராஸ் பண்ணி போனாங்கன்னா தப்பு போவாங்க ஜனங்க. என்னென்னா அந்த அந்த பூட்டை அந்த குடவுன்லேருந்து திறந்து அடுத்த குடவுனில் வந்து ஜனத்தை இது பண்ணுவாங்க. மாற்றி கொண்டு போய் அது அந்த அளவை பொறுத்து. இப்போ ஒரு மாதிரி ஒரு சம்மர் சீசனில் கோடைக்கால விடுமுறையில் போயிட்டிங்கன்னா தரிசனத்துக்கு எவ்வளோ தூரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா 300 ரூபாய் சிறப்பு தரிசனம், அப்புறம் விஐபி தரிசனம், விவிஐபி தரிசனம், அப்புறம் வந்து சுப்ரபாத தரிசனம், இப்படி அதுக்கெல்லாம் வந்து தனி கட்டணங்கள்லாம் உண்டு. கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் இலவச தரிசனம் தான் பார்ப்பாங்க. இப்படி வந்து இந்த சொர்க்கவாசல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இலவசமாக 1,20,000 பேர் பார்க்கணும்னா கீழ் திருப்பதியில் 8 கவுண்டர், மேல் திருப்பதியில் ஒரு கவுண்டர் அப்படின்னாச்சு. இந்த நிவாஸ்ன்ற பகுதியில் 10 வரிசை. இந்த கவுண்டரில் அந்த 10 வரிசையில் ஒரு வரிசையை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் போலீஸ் திறந்து விடுறாங்க. திறந்து விட்டவுடனே உட்காந்துக்கிற ஜனம் கோவிந்தா சொன்னா வந்தாச்சுன்னு, யார் முதல்ல டோக்கன் வாங்க போகிறோம் அப்படின்னு. இந்த டோக்கன் வந்து 10, 11, 12 3 நாட்களும் தராங்க. முண்டி அடித்து ஓட ஆரம்பித்தோடனே ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடித்து ஒரு கட்டத்தில் சின்ன வடி, அது நீங்கள் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன வடி. யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஏன் திறந்தாங்கன்னு தெரியல, எங்கேருந்து இவங்களுக்கு அறிவிப்பு வந்ததுன்னு தெரியல, எங்கேருந்து உத்தரவு வந்ததுன்னு தெரியல.
மக்கள் வந்து எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சில பேர்லாம் வந்து முன்னாலே வெடிகாலத்துலேருந்து உட்காந்துட்டு இருக்காங்களாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது போய் டோக்கனை வாங்கினா எப்படியாவது போய் திருமலையில் போய் வெங்கடாச்சலபதி அந்த சொர்க்கவாசல் வழியாக போய் தரிசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தமாக போய் ஒரு 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 குறுகிய பாதையில் நூற்றுக்கணக்கான பேர் போனால் என்ன ஆகுங்க, அது நெரிசல் ஏற்படும். அப்படி நெரிசல் ஏற்பட்டவுடனே எங்கே பார்த்தாலும் ஒரு கூக்குரல், எங்கே பார்த்தாலும் ஒரு கூக்குரல். ஒருத்தர் வந்து தெலுங்கில் சொல்கிறார், வந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேட்டப்போ தான் தெரியுது. வந்து அவர் என்ன சொல்கிறார், விஜயவாடாலேருந்து நாங்கள் வந்தோம், இதே நிவாஸ் இந்த கவுண்டரில் தான் உட்காந்துருந்தோம். ஆனால் அந்த கூட்டம் அந்த கேட்டை திறந்தவொடனே இந்த கூட்டம் எழுந்த வேகத்தை பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலியை வந்து ஒதுங்கிட்டோம். வேணாம், ஓரமாக வந்துடுங்க, இது ரொம்ப விபரீதமாக இருக்குது, வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த குரல் அந்த ஒரு 10 நிமிடத்திற்குள் ஒரே ஆம்புலன்ஸ் சத்தம். ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, சரியாக எதையுமே முறைப்படுத்தலை. எல்லாரும் உட்கார வச்சு ஒரு ஆட்டம் அந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி 8 கவுண்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 8 கவுண்டரில் இந்த நிவாஸ் கவுண்டரில் மட்டும் இந்த வரிசையை, இந்த 10 வரிசையில் இந்த வரிசை யார் திறக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாங்கன்னு தெரியல. அங்கே தாங்க வந்து பிரச்சனைன்னு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே 10 கவுண்டர் 10 வரிசைக்கு போக வேண்டிய ஜனம் ஒரே வரிசையில் வந்தால் என்ன ஆகும் பாருங்க. வந்து ஒரு சின்ன பாலித்தீன் பேப்பரில் மொடன்னு ஒரு அண்டா தண்ணி கொட்டினீங்கன்னா பேப்பர் தான் பிச்சுக்கும். ஒரு டம்ளர்லேயோ இதுலேயோ ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய, அந்த மாதிரி கதை தான் அது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேட்கவே முடியல. ஒரு பெண்மணி கீழே கிடக்குறாங்க, மேலே ஏறி மிதிச்சு போகும்போது எனக்கு என்னையும் மீறி ஒரு பயம் வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன ஏன் இப்படி இந்த மாதிரியான கூட்டம் வரும், இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும், இந்த மாதிரியான பிரச்சனை வரும். இதை ஈஸியாக வேறு ஒரு வழியில் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நீங்கள் திருப்பதியில் அடிக்கடி மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்கும். அது திடீர்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் பட்டை கட்டுவாங்க, வந்து அதை கட்டியிருக்காங்க. அப்புறம் டோக்கன் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு முத்திரை மாதிரி போட்டு அனுப்புவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சமயத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். வந்து இப்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கி எவ்வளோ நவீன வசதிகள்லாம் வந்துருச்சு, வந்திருக்கலாம். ஆனால் இன்னும் இது அந்த காலத்தில் கட்டக்கட்டி சினிமா தேட்டருக்குள்ளே விடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி போனது. இதில் என்னன்னா, முதலில் வந்த தகவல் சேலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை மேலே ஏறி மிதித்து முதுகெலும்பை உடைத்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துடும். அது கணவர் வந்து அலறாரு, அவர் பேட்டி கொடுக்குறாரு, அவர் அலறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. அவருடைய கதையை சொல்லும்போது, ஏன்னா சேலத்துலேருந்து 10 பேர் கிளம்பி வந்திருக்காங்க, ஒரு குழுவாக வந்திருக்காங்க. வருடம் நாங்கள் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வருவோம். அதுவும் குறிப்பாக ஒரு கொரோனாவில் தங்களுடைய மகன் வந்து இறந்து போயிட்டான். அந்த சோகத்திலிருந்து எங்களால் மேலவே முடியல. அதுக்கு ஒரே தீர்வாக திருப்பதி ஏழுமலையானை வந்து பார்த்துட்டு போகிறது தான் எங்களுக்கான பெரிய மன ஆறுதல். அதுலேருந்து எங்கள் மனைவி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, நாங்களும் இதுவாகிட்டோம். ஒவ்வொரு முறையும் நினச்சா நாங்கள் திருப்பதி வருவோம். இந்த முறை சொர்க்கவாசலுக்காக நாங்கள் சேலத்துலேருந்து ஒரு 10 பேர் வந்தோம். 10 பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துருந்தோம். நல்ல விதமாக தான் போயிட்டு இருந்தது. இந்த கேட்டை திறந்த சத்தம் கேட்டவுடனே டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே, எங்கள் காலையிலேருந்து ஒருத்தர் உட்கார வச்சுருந்தீங்களா என்ன ஆகும். வந்து காலையிலேருந்து திறந்த உடனே ஒட்டு மொத்தமாக போன பொழுது என் மனைவி சிக்கிக்கிட்டாங்க. காப்பாற்றுங்கன்ற ஒரு பக்கம் தெலுங்கில் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் மராத்தியில் பேசுகிறாங்க, என்ன மொழின்னே தெரியல. மொழி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றின்னு தானே ஓடுவாங்க. அப்படி போகும்போது என்னுடைய கண் முன்னே இப்படி நடக்குது. ஒரு பக்கம் வந்து மகனுடைய அந்த சோகம், இன்னொரு பக்கம் மணி விடுது. என் கூட வந்த அந்த 10 பேரில் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் வந்து செதறுதாங்க விட்டா மாதிரி போயிடுச்சு, கலைஞ்சு போயிடுச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல 1ன்னு சொன்ன பிறகு இப்போ 6 பேர் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் வந்து படுகாயத்தோடு இருக்காங்கன்னு. இந்த 6 பேரில் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் சரியான ஆர்கனைஸ் பண்ணவில்லை. அவங்க பண்ணல, அவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி நிர்வாகம், கோவில் நிர்வாகம் சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். நீங்கள் பயோமெட்ரிக் முறையில் வந்து, அப்புறமா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டை கட்டுறது, வேறு விதமாக வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுக்குறது, எத்தனையோ இன்றைக்கி நவீன வசதிகள் எத்தனையோ வந்துருச்சு. கவுண்டரில் விட்டு டோக்கன் கொடுக்குறது என்ன சிஸ்டம்னு தெரியவே இல்லை. வந்து இப்போ தான் கடந்த சில நாட்களுக்கு முன் புஷ்பா 2 படம் பார்க்க வந்த அதே ஆந்திரா பக்கத்தில் தெலுங்கானாவில் ஒரு தியேட்டரில் கூட்ட நெரிசலில் இதே மாதிரி தான் கூட்ட நெரிசலில் தன்னுடைய மகனுடன் வந்த அந்த தாய் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை இன்னும் கோமா நிலையில் இருக்கிறான். அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பண்ணிங்க, அல்லு அர்ஜுன் வந்து கைது பண்ணிங்க, அது விவகாரம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம்.
நேற்று நடந்த ஆந்திராவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பல லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்றாங்க. பிரதமர் மோடி வந்திருந்தார், அப்புறம் துணை முதல்வர் பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு வந்திருந்தார். இதெல்லாம் மீறி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து திருப்பதி ஒன்றும் சீசனுக்கான கோயில் கிடையாது. சில கோயில்கள் சீசனுக்கான கோயில். நீங்கள் சபரிமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் நடை திறப்பு இருக்கும். ஒரு 3-4 நாள் வந்து மாதம் தமிழ் மாதம் நடை திறப்பாங்க. வந்து அதை தாண்டி கார்த்திகை மாதம் தொடர்ச்சியாக இருக்கும். அது சீசனுக்கான கோயில்னு சொல்லலாம். நீங்கள் திருச்செந்தூர், பழனி மாதிரியான கோவிலில் அதை தாண்டிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் வந்து திருப்பதி. அங்கே ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் இங்கேருந்து விசாரிப்பாங்க. வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்கள, ஏங்க சாமியை ஈஸியாக பார்க்க முடியுதா? அப்படி ஈஸியாக பார்க்க முடியுதான்னு கேட்குற கேள்வி என்னன்னா, கூட்டம் கம்மியாக இருக்கா கூட்டம் அதிகமாக இருக்கான்னு. இல்லைங்க, போனோம் 1/2 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டாங்கன்னு. சில பேர் சொல்லுவாங்க, போனவங்க குடோனில் தள்ளிட்டாங்க, சாமியை பார்க்கறதுக்கு 3 நாள் ஆச்சுங்கன்னுவாங்க. இது என்ன காரணம்னா, இந்தியாவில் இருந்து உலகத்தில் இருந்து பல பேர் வந்து இங்கு தரிசிக்கக்கூடிய ஒரு கோவில். அதில் வந்து ஒரு 10 நாள் நிகழ்ச்சி. அந்த 10 நாள் நிகழ்ச்சியை சரியாக பண்ணவில்லை. 1,20,000 பேர் நீங்கள் அனுமதிக்க போகிறீர்கள் என்றால், அந்த 1,20,000 பேர் அனுமதிக்கிறதுக்கான டோக்கன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை முறைப்படுத்தி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, மக்களாக பார்த்து திருந்தாவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆன்மீகம் இருக்க வேண்டியது தான். அதை தாண்டி அறிவியலும் முக்கியம். ஏன்னா ஆன்மீகம் எந்த அளவுக்கு, அறிவியலும் அப்படி தான். அறிவியலும் ஒரு கடவுள் தான். ஒரு பெரிய கனரக வாகனத்தில் ஒரே ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும்? அதை போல தான் வந்து 8 கவுண்டர் கீழே மேலே வந்து ஒரு கவுண்டர் 9 கவுண்டர் திறந்துருக்கீங்க. 10 வரிசை இருக்குது. 10 வரிசையில் ஒரு வரிசையை மட்டும் நீங்கள் திறந்ததுனால் ஏற்பட்ட இந்த விளைவு 6 உயிர், 35 பேர் படுகாயம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய. வருடத்தின் 365 நாளும் அங்கு ஜேன்னு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். 24 hours கீழ் திருப்பதிக்கு மேல் திருப்பதிக்கு போகிறதும் வருத்தமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தளத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வேதனை அளிக்கிறது. இதற்கான தீர்வு என்ன என்பதை நிச்சயமாக அரசாங்கம் சொல்லியாக வேண்டும் என்று என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.